முத்துவும் மீனாவும் சத்யாவை பார்க்கறதுக்காக வராங்க. உடனே சத்யாவும் ரேகாவும் ரொம்ப சந்தோஷமா முத்து மீனா கிட்ட சொல்றாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எங்களுக்காக பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்யணும், பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற எல்லாரையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. இதை கேட்ட மீனா சொல்கிறாங்க, ஆமாம் சத்யா, எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் வர சொல்லணும்ல அந்த ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னு கேட்கும்போது, அக்கா, பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற எல்லாரும் வராங்க, அப்புறம் எப்படி நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட முடியும்? நம்ம ஒன்றும் அவங்கள மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்யவும் இல்லை, நம்மக்கிட்ட நிறைய வசதியும் இல்லை, அப்புறம் எதுக்குக்கா அவங்களெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்கிறாங்க, என்ன சத்யா இப்படிலாம் பேசுகிற? அப்போ நாங்கள் யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறியா? ஏன்னா நானும் சாதாரண கார் டிரைவர் தான், இப்போ தான் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு என் வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தால் தானே உனக்கும் ரேகாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்கு, சத்யா ரொம்ப வசதியாக இருக்கான்னு உன்னையும் பாராட்டுவாங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மாம்மா, நான் என்ன செய்கிறதா இருந்தாலும் சிந்தாமணி கிட்ட கேட்டுட்டு தான் செய்வேன். ரேகாவோட அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிடலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். இப்போ உங்கள் பேச்சை கேட்டு சொந்தக்காரங்க கிட்ட இந்த ஃபங்க்ஷனை பற்றி பேச முடியாது. ஏன்னா ரேகாவோட அம்மா என்ன சொல்கிறாங்களோ நான் அவங்க பேச்சை தான் கேட்பேன் அப்படின்னு சத்யா சொல்லும்போது, உடனே ரேகா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மீனா, இப்போ சத்யா உங்கள் பேச்சை கேட்குறானோ இல்லையோ, என் அம்மா அப்பா பேச்சை ரொம்பவே கேட்குறான், அதனால் என் அம்மாவும் என் அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரேகா, உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க, அவர் வெளியூர்லேருந்து வந்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, என் அப்பா இன்னைக்கு தான் வந்தார், ரொம்ப நல்லா இருக்கார், ஆனால் இன்னும் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால தான் அப்பா வீட்டில் இருக்கார். நானும் சத்யாவும் கம்பெனிக்கு கிளம்புனோம், அந்த சமயம்தான் உங்களை பார்க்கலாமே நினச்சோம், நீங்களும் எங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ரேகா, உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் இந்த பொறுப்பான வேலையை, இந்த கம்பெனியோட வேலையை உங்கள் அப்பா பார்த்துப்பாருன்னு நினச்சேன், இனியும் சத்யா தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமான்னு கேட்கும்போது, ஆமாக்கா, நான் இப்போ இந்த கம்பெனியோட ஓனராக இருக்கேன், ரேகாவோட அப்பா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்க முடியுமா? ரேகாவோட அப்பா மாதம் மாதம் எனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறியா என்ன? நான் தான் இனி அந்த கம்பெனிக்கு எப்பயுமே ஓனராக இருக்க போகிறேன் அப்படின்னு சத்யா சொல்லும்போது ரேகா சந்தோஷப்படுறாங்க. ஆனால் முத்து சொல்கிறாங்க, இருந்தாலும் ரேகாவோட அப்பா கம்பெனி தானே, நீ தான் பொறுப்பாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு உன்னுடைய குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் சத்யா. சரி, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிடணும்னு நீ நினச்சா கூப்பிடலாம், நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா சத்யா கிட்ட சொல்கிறாங்க, சத்யா, என்னதான் ரேகாவோட அப்பாவும் சிந்தாமணியும் உனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாலும் எங்களை நீ மறந்துடாத, அதே மாதிரி அம்மாவையும் நீ தான் நல்லா பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கோ. சிந்தாமணியை மட்டும் நீ நம்பவே நம்பாத. இப்போ சிந்தாமணி பேச்சை கேட்டு அவங்களால தான் இந்த பெரிய பொறுப்பான வேலை உனக்கு கிடச்சிருக்குன்னு நினச்சி அவங்க பேச்சை நீ ரொம்பவே கேட்குற. எனக்கு என்னவோ சிந்தாமணி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக இரு சத்யா. எப்பயுமே சிந்தாமணி பேச்சை தான் கேட்பேன்னு நீ சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு என்னால் தாங்கிக்க முடியல. கவனமாக இரு சத்யா, அவ்வளவுதான். நீ வசதியாக இருக்க, பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்க, இதெல்லாம் பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் சிந்தாமணி பேச்சை கேட்குறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. சிந்தாமணியால் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு உனக்கு தெரியும். அப்புறம் எப்படி சிந்தாமணி உடனே இப்படி மனசு மாற முடியும், உன்னை புரிஞ்சுக்க முடியும், உனக்காக இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை கொடுக்க முடியும்? இது எல்லாமே சிந்தாமணியோட வேலை தான்னு நான் யோசிக்கிறேன். உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான் சத்யா. நீயே யோசிச்சு பாரு, அப்போ தான் உனக்கு உண்மை என்னன்னு புரியும் அப்படின்னு இங்கே மீனா பேசிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாக்கா எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாங்க? ரேகாவோட அம்மா சிந்தாமணி எனக்கு நல்லது தானே செய்கிறாங்க, அவங்க எனக்கு உண்மையாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க, உதவி செய்கிறதுனால தான் எனக்கு இந்த கம்பெனியில் இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலை கிடச்சிருக்கு, இந்த கம்பெனிக்கு நான் ஓனராக இருக்கேன், அப்படி இருக்கும்போது இந்த வசதியான வாழ்க்கையும் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ மீனாக்கா எதுக்காக சிந்தாமணியை பற்றி இப்படி பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சத்யா யோசிக்கிறாரு. ரேகா சொல்கிறாங்க, என்னாச்சு சத்யா, மீனாவும் முத்துவும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேகா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு சத்யா. ஆனால் மீனா சொன்னதை மறுபடியும் சத்யா யோசிக்கிறாரு. மீனாக்கா எதுக்காக அப்படிலாம் பேசணும்? மீனாக்கா என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை நான் இவங்க வீட்டு மாப்பிள்ளையா இவங்க வீட்லேயும் இருக்கணுன்றதுக்காக தான் சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் எனக்கு இவ்வளோ நல்லது செய்கிறாங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களா?
நான் இவங்க வீட்லயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? எப்படி ரேகா அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்காம என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள யார் பேச்சையும் கேட்காம நான் வந்து சிந்தாமணி பேச்சை கேட்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களா, உதவி செய்கிறாங்களா, நான் பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கணும், இந்த கம்பெனிக்கு நான் ஓனராக இருக்கணும்னு எனக்காக இவங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சால் நான் மனசு மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சத்யா. அந்த சமயம் சத்யா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு தெரியாம ரேகாவோட அப்பா ரொம்பவே சந்தோஷமா சிந்தாமணியை பார்க்கறதுக்காக வந்துட்டு பேசுறாரு. சிந்தாமணி, நம்ம சொன்ன மாதிரியே இப்போ ரேகாவும் சத்யாவும் நம்ம பேச்சை தான் கேட்குறாங்க. ஏன், சத்யா இப்போ அவங்க அம்மாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறதும் கிடையாது, இங்கே மீனா முத்துக்கிட்ட பேசுகிறதும் கிடையாது. ரேகா நம்ம பேச்சை கேட்கக்கூடாதுன்னு மீனாவும் முத்துவும் திட்டம் போட்டாங்க. ஆனால் இப்போ சத்யா வந்து மீனா முத்து பேச்சை கேட்குறதே இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை நம்ம நல்லபடியாக நடத்தணும். அப்போ தான் சத்யா வந்து நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறோம், அதே மாதிரி நம்மளை பற்றியும் சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சத்யா புரிஞ்சுக்கிட்டு என்றைக்குமே மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை, அவங்க பேச்சை கேட்க போகிறதும் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் இங்கே ரேகா வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கவனிக்கிறாரு சத்யா. ஆமாங்க, எப்படியாவது சத்யாவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும், ரேகாவும் சத்யாவும் நம்ம வீட்டுக்கு இருக்கணுன்றதுக்காக தானே போனா போதுன்னு இந்த சத்யாவுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை கொடுத்துருக்கோம். சத்யா நம்ம கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான், மாதம் மாதம் நம்மக்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். இப்போ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கம்பெனிக்கே ஓனர் ஆயிட்டான். போனா போதுன்னு நானும் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கேன். ஆனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் சத்யா நம்ம பேச்சை கேட்கணுன்னு இப்போ சத்யாவுக்காக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ மீனாக்கா இதுக்காக தான் உண்மையை புரிஞ்சுக்கணும், சிந்தாமணி பேச்சை கேட்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா? உண்மை என்னன்னு தெரியாமல் சிந்தாமணி மனசு மாறிட்டாங்க, எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நான் நினச்சது எல்லாமே எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கல்ல, அப்போ எனக்கு என்னுடைய அம்மா தான் முக்கியம்னு எல்லாருக்கும் நான் புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு சத்யா. சத்யா ரேகாவுக்காக இவங்க நடத்துகிற இந்த ஃபங்க்ஷனில் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற எல்லாருமே வராங்க. அதே மாதிரி சந்திரா, சீதா, மீனா, முத்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன சத்யா நீங்கள் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, நீங்கள் எதுக்கு இப்போ உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்ருக்கீங்க? ஏன் சொல்கிறேன்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து வந்த எல்லாரும் பெருசாக உங்களுக்காக என்ன பரிசு கொடுக்க போகிறாங்க? நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக வந்ததுக்கு நாங்கள் தான் சந்தோஷப்படுறோம். உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க, நீங்களே இனியாவது எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சிந்தாமணி, உங்களை இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சிந்தாமணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு சத்யா. என்ன சத்யா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. உங்களை பற்றி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் சிந்தாமணி, எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க? எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் தலகுனிய வைக்கிறதுக்காக தானே. எங்கள் அம்மா, மீனாக்கா, முத்துமாமா, சீதா எல்லாரும் வருவாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சரியாக நீங்கள் பேசாமல் இப்போ என்ன இப்படி பேசிகிட்ருக்கீங்க? எனக்கு என்னுடைய அம்மா தான் முக்கியம், என் அம்மா பேச்சை கேட்காம நீங்கள் மனசு மாறிட்டீங்க, திருந்திட்டீங்கன்னு நினச்சி உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தது தான் சரியில்லை. அப்படி நான் செஞ்சுருக்கவே கூடாது. ரேகா என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எங்கள் வீட்டு மருமகளா என் வீட்டில் இருந்தால் தான் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும், என் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன் சிந்தாமணி. இனி நான் உங்கள் பேச்சை கேட்க போகிறதே இல்லை. போதும் சிந்தாமணி, நீங்கள் தான் திட்டம் போட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, எங்கள் அம்மா கிட்ட பேசக்கூடாது, மீனா அக்கா, முத்து மாமா, சீதா யார்கிட்டையும் நான் பேசக்கூடாதுன்னு திட்டம் போட்டு தானே நீங்கள் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க, உங்கள் கம்பெனியோட ஓனராக்கியிருக்கீங்க. உங்களை பற்றி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இனியும் நான் உங்களை நம்பவே மாட்டேன். நீங்களும் ரேகாவோட அப்பாவும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நானும் கேட்டேன். ஆனால் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாகவே நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையில் இந்த பொறுப்பான வேலையை கொடுக்கல, என் குடும்பத்தை தலகுனிய வைக்கிறதுக்காகவும் மீனாக்கா, முத்து மாமா வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காகவும் தானே எனக்கு இந்த கம்பெனியில் பொறுப்பான வேலையை கொடுத்துருக்கீங்க. எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், உங்கள் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை.
போதும் சிந்தாமணி, இந்த ஃபங்க்ஷனுக்கு என் சொந்தக்காரங்களை எதுக்கு தெரியுமா வர வச்சேன்? இனி நான் சிந்தாமணியை நம்பவே மாட்டேன். எனக்கு என்னுடைய குடும்பம் தான் முக்கியம்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் வர வச்சேன். போதுமா சிந்தாமணி அப்படின்னு தெளிவாக பேசுகிறாரு சத்யா. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லார் முன்னாடியும் சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாரு சத்யா. எனக்கு என்னுடைய அம்மா தான் முக்கியம்னு ரேகாவை சந்திரா வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு சத்யா. சத்யா சிந்தாமணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லார் முன்னாடியும் சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்தது சரிதான் நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.